கோபால நாயக்கர் நமக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியாக மாறுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவனை அழித்திருக்கலாம். அவன் நம்மை போலவே துப்பாக்கிகள் கண்டுபிடித்து விட்டான் என்பதை கேட்டதிலிருந்தே நான் கொதித்து போயிருக்கிறேன். அவனை கொல்வதற்கு நான் அனுப்பிய ஆட்களிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒருவனுக்கு தெரியாமல் மற்றொருவன் என நான் அனுப்பியிருக்கும் வீரர்கள் எவனாவது ஒருவன் அந்த கோபால நாயக்கரின் கதையை முடித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டார். அதன் பிறகு இந்த வாளுக்கு வெளி வல்லத்தரையன் போன்றவர்களை மிக எளிதாக சமாளித்து விடுவேன். ஆனால் அப்படி ஒரு செய்தி இன்னும் வரவில்லை. அந்த செய்தி வருவதற்கு முன்பே அந்த கோபால நாயக்கர் தான் கண்டுபிடித்த ஆயுதங்களை கடல் கடந்து அனுப்ப தொடங்கிவிட்டான் என்று செய்தி வந்துவிட்டதே. What do you mean? அது எப்படி முடியும்? கடற்கரை முழுதும் நிறுத்தப்பட்டிருக்கும் நமது சிப்பாய்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதுதான் புரியவில்லை கேளு. அவர்களிடமிருந்து தப்பித்தாலும் கடலில் எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் கப்பல்களில் ஒருவர் கனல் கூடப்படாமலா வருவர் ஈழத்திற்கு சென்றிருக்க முடியும்? என்னால் நம்பவே முடியவில்லை. Why? கோபால நாயக்கர் எதற்காக கடல் கடந்த ஆயுதங்களை அனுப்புகிறார்? ஆயுதங்களை எல்லாம் விற்பனை செய்ய தொடங்கிவிட்டானோ? விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவன் ஆயுதங்களை விற்பனை செய்வானா என்ன? ஈழத்தில் நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவனுக்கு ஆயுதம் தேவை என்பதால் அனுப்பியிருக்கிறார். யார் அவன்? பண்டாரக வன்னியன். பண்டாரக வன்னியனா? எஸ் கர்னல். ஈழத்தை நாம் கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஒரு முக்கியமான எதிரியான பண்டாரக வன்னியனுக்கு தான் எங்கிருந்து ஆயுதங்கள் போயிருக்கின்றன. Shame. Great shame. How do you know that? உனக்கு எப்படி தெரியும்? ஈழத்தில் இருக்கும் மேஜரும் நானும் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள். நான் எங்கிருப்பதை அறிந்து தமிழகத்தில் பிறந்த அந்த பண்டாரக வன்னியனுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படும் வரை நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறேன். மேஜர் கிரே, இதுவரை நான் மருது பாண்டியர்கள் தான் நமது எதிரிகள். அவர்களை பிடித்து விட்டால் இந்த தமிழகம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மருது சகோதரர்களை பிடிப்பதற்கு முன் அந்த விழுப்பாச்சி பாளையக்காரன் கோபால நாயக்கரை பிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும். அந்த தண்டனை அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எஸ் கர்னல். அந்த கோபால நாயக்கருக்கு கொடுக்கும் தண்டனையை பார்த்த பிறகு எவருக்குமே நம்ம எதிர்க்க வேண்டும் என்று என்னமா ஏற்படக்கூடாது. You are right, Mark. அந்த கோபால நாயக்கர் நாம் பிரிட்டிஷுக்கு எதிராக சதி வேலை செய்கிறான் என்பதற்கான ஆதாரத்தை திரட்டுங்கள். அது மட்டும் கிடைத்துவிட்டால் அந்த கோபால நாயக்கரை எளிதாக கைது செய்து விடலாம். இனி நம் முதல் வேலை அந்த கோபால நாயக்கரை அழிக்க வேண்டும். So collect the evidence soon. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எஸ் கர்னல். சம்பலிங்கம், நீ இன்னும் போகவில்லையா? உங்களை சாந்தப்படுத்தாமல் நான் எப்படி போவேன்? இந்த படபடப்பிலிருந்து நீங்கள் விடுபட ஒரு வழி இருக்கிறது. How? எப்படி? வனிதாமணியை வரவழைக்கிறேன். அவளுடைய ஆட்டத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டால் பிறகு இந்த நாடே கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வனிதாமணி மட்டும் போதும் என்று அவளை அழைத்துக் கொண்டு பிரித்தானியாவுக்கே போய்விடுவீர்கள். ஓ, அதுதான் உன் ஆசையோ? உங்கள் ஆசையை Get out! கோபால நாயக்கர்! இருமணமும் ஒரு மணமானதால் இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். வடிவு, பாகனேரியார் தங்க வேண்டிய அறையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ சென்று அவர்களுக்கு சற்று உதவியாக இரு. நான் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். சரி.
நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. நீ வனிதாமணிதானே? நல்ல வேளை. என்ன? நீ என்னை நினைவு வைத்திருப்பாயோ மறந்திருப்பாயோ என்ற சந்தேகத்துடனேயே வந்தேன். நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாய் வனிதாமணி? நீயும் எங்களைப் போல் தனியாக நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவளாயிற்றே. இன்னும் சொல்ல போனால் எங்களை விட அதிகமான நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவள் நீதானே? அப்படி சொல் வடிவு. பார்த்தாயா வனிதாமணி, நான் சொன்னேனா இல்லையா? வடிவுக்கு நம்மை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் என்று. என்ன வடிவு, இவர் யார் என்று பார்வையிலேயே வனிதாமணியிடம் கேட்கிறாயா? சுருக்கமாக சொல்லட்டுமா? உங்களுக்கு நாதமுனி எப்படியோ அதே போல் வனிதாமணிக்கு நான் அப்படி. ஆமாம், வரும்போதே நான் நினைத்தது சரியாகி விட்டது என்றாயே, ஏன் அப்படி சொன்னாய்? உன் அருமை அக்கா சுந்தரி தனக்கென ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டதால் நீ தனிமைப்பட்டிருப்பாய் என்று நினைத்தேன். அதற்கேற்ப நீயும் மனக்குமுறலோடு இங்கு தனியாக அமர்ந்திருந்தாய். அதனால் தான் அப்படி சொன்னேன். அது அப்படி ஒன்றுமில்லை. நீ இப்படித்தான் சொல்வாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன இருந்தாலும் சுந்தரி உன் உடன் பிறந்த தமக்கை அல்லவா? அவளால் உனது தனித்தன்மை, கலைத்திறன் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அவளை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாய். அவளால் எனக்கொன்றும் பாதிப்பில்லையே. ஏன் இல்லை? நீயும் சுந்தரியும் ஆடும் நடன நிகழ்ச்சிகளை பற்றி மிகவும் பரபரப்பாக பலரால் பாராட்டப்பட்டதை கேள்விப்பட்ட நான், நம்முடைய நடனத்திலிருந்து இவர்கள் நடனம் எப்படி வேறுபட்டிருக்கிறது என்பதை அறிய நானும் ஒரு ரசிகையாக கூட்டத்தோடு கூட்டமாக சில இடங்களில் வந்து உங்கள் நடனத்தை பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், ஏன் சுந்தரி சுந்தரி என்று எல்லோரும் அவள் ஒருத்தியை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் என்று. சுந்தரி நடனத்திற்கு வடிவு நடனம் ஒன்றும் குறைந்து விடவில்லையே. இன்னும் சொல்ல போனால் சுந்தரியை விட வடிவிடம்தானே இளமையும் நளினமும் இருக்கிறது. இவள் ஏன் தனித்து சோபிக்கவில்லை என்று நினைப்பேன். அதற்கு காரணம் இருக்கிறது வனிதாமணி. சூரியனும் சந்திரனும் ஒளி கொடுக்கும் சுடர்கள் தான். ஆனால் சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது சந்திரனின் குளுமை வெளிப்படாது அல்லவா? அப்படித்தான் ஆகிவிட்டது வடிவின் நிலைமை. அப்போதே அப்படி, இப்போது எப்படியோ? சுந்தரிதான் பெரிய இடமாக பிடித்து விட்டாளே. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை வளைத்து பிடித்து விட்டாளே. இனி அவள் நாட்டியமாட முடியுமா? இல்லை வாளுக்கு வேலிதான் அவளை ஆட விடுவாரா? எதுவும் செய்யாமலே எல்லா வசதிகளும் வீடு தேடி வரும்போது சுந்தரி மேடையில் ஆட வேண்டிய அவசியம் என்ன? ஆமாம், சுந்தரி இனி சாதாரண நாட்டியக்காரி அல்ல, அம்பலக்காரரின் உடைமை. அப்படித்தானே மாமா? அதில் என்ன சந்தேகம்? நீ என்ன நினைக்கிறாய் வடிவு? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் சுந்தரியை சாதாரணமாக தன் உடைமையாக்கிக் கொள்ளவில்லை. முறைப்படி கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். இனி என் அக்கா அம்பலக்காரிணி ஆகிவிடுவார். அவள் உன் அக்கா என்பதால் நீதான் இப்படி சொல்ல வேண்டும். ஆனால் ஊர் என்ன சொல்கிறது தெரியுமா? சுந்தரி பாகனேரி அம்பலக்காரரின் வைப்பாட்டி என்று. ஆமாம் வடிவு, அம்பலக்காரர் சுந்தரியை ஆசை நாயகியாக்கிக் கொண்டார். அவரை போன்றவர்கள் திருமணம் என்று சொல்வதெல்லாம் அந்த நேரத்தில் அவளை வசமாக்கிக் கொள்ள சொல்லும் வெறும் வார்த்தை. சுந்தரி அழுத்து போனால் பிறகு அவள் தங்கை, அதாவது உன்னையும் அப்படி ஆக்கிக் கொள்வார். இல்லை இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் நீ சுந்தரியோடு இருக்கும் வரை நீ அவளுக்கு கட்டுப்பட்டவள் தானே. அவள் சொல்லை ஏற்கத்தானே வேண்டும். எப்பொழுது அவள் அம்பலக்காரரோடு இணைந்து விட்டாளோ அதற்கு பிறகு நீ அவளுக்கு சேவை செய்து பிழைக்க வேண்டியவள் தானே. முடியாது. அப்படியெல்லாம் அம்பலக்காரருக்கும் அவரது ஆசை நாயகி ஆகிவிட்டவளுக்கும்
சேவை செய்து கொண்டு என்னால் வாழ முடியாது. எனக்கென தனித்தன்மை இருக்கிறது. நாட்டிய கலையில் நானும் சாதித்து காட்ட முடியும். சுந்தரி ஆடமாட்டாள் என்பதற்காக நான் ஆடாமல் இருக்க வேண்டுமா? அவள் அந்த பாகநேரிக்காரருக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அவருக்காக காத்திருந்தால் நானும் அப்படி இருக்க வேண்டுமா? அந்த அளவிற்கு உன் மனதில் தன்மானம் இருக்கிறது என்றால் நீ தனியாக நாட்டியமாடி நிரூபித்து காட்டு. நீயும் சுந்தரிக்கு சமமானவள்தான் என்று. ஏன் அவளை விட திறமையானவள்தான் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால், சுந்தரியை விட ஓர் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றால் இன்றே அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு விடு. வெளியேற தயார். ஆனால் எங்கே போவது? எந்த இடத்தில் தங்குவது? நான் இருக்கிறேன் வடிவு. உன்னுடைய அருமை தோழியாக இருந்து உனக்கு பல வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நானும் நடன நிகழ்ச்சிகளை நடத்துபவள்தான் என்று உனக்கும் தெரியும். ஆனால் எனது நடனம் மின்னும் நட்சத்திரமாக இருக்கும் உனக்கு முன்னால் வெறும் மின்மினிதான் என்று எனக்கும் தெரியும். நான் உன் அக்காவை போல் உன் திறமை பூரணமாக வெளிப்படாதபடி நான் மறைத்து வைக்க மாட்டேன். உன்னை பிரதானமாக ஆட வைத்து உனக்கு துணையாக உன்னோடு ஆடும் தோழியாக மட்டும் நான் இருப்பேன். வனிதாமணி, நீ உண்மையாகவா சொல்கிறாய்? என்னம்மா இப்படி கேட்டு விட்டாய்? வனிதாமணிக்கு உன் நாட்டியத்தின் மீது எவ்வளவு பற்று தெரியுமா? உனது திறமை முழுமையாக வெளிப்படவில்லையே என்று எவ்வளவு வருத்தப்படுகிறாள் தெரியுமா? ஆனால் உன் அக்கா மட்டுமல்ல, உன் மாமா நாதமுனியே கூட உன்னை பிரபலப்படுத்த வேண்டும், உன் திறமைக்குரிய புகழ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே. உன்னை அழுத்தத்தானே பார்க்கிறார். உனக்குரிய சிறப்பு கிடைக்க கூடாதென்றுதானே நினைக்கிறார். பாகநேரி அம்பலக்காரர் வீட்டுக்கு அவர் தங்கைக்கு பாடம் நடத்த உன்னை அனுப்பிவிட்டு அந்த அம்பலக்காரரை உன் வீட்டிற்கு வரவழைத்து உன் அக்காவிற்கு பாடம் நடத்தும்படி செய்து விட்டாரே. இதெல்லாம் உன் மாமா நாதமுனிக்கு தெரியாமலா நடந்தது? நீங்கள் சொல்வதும் சரிதான். எல்லாம் அவருக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது. நடந்தவை அனைத்திலும் அவருடைய பங்கும் இருக்கிறது. பிறகென்ன வடிவு? நீ ஏன் இன்னும் அங்கேயே இருக்க வேண்டும்? நீ அங்கு இருக்கும் வரை உன்னை நல்லபடியாக வாழ விடமாட்டார்கள். உண்மைதான். மாமாவிற்கும் அத்தைக்கும் சுந்தரி மீதுதான் அன்பு அதிகம். அவள் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இதெல்லாம் தெரிந்த பின்னும் இன்னும் நீ ஏன் தாமதிக்க வேண்டும்? வாசலை தாண்டி வா, நாங்கள் உனக்கு வழிகாட்டுகிறோம். வனிதாமணியை பொறுத்தவரை உன் அக்காவை போல் அவளும் நடனமாடுபவள்தான். ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் ஆடுவேன் என்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டாள். வாழ்வதுதான் முக்கியம், வாழ்வாதாரம் தான் முக்கியம் என்பதால் அனுசரித்து போகக்கூடியவள். நெளிவு சுழிவு தெரிந்தவள். நீ வந்துவிட்டால் நீயும் அப்படி இருக்கலாம். உன்னை பிரதானப்படுத்தியே நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவோம். என்ன சொல்கிறாய்? வடிவு, நாங்கள் உன்னை வற்புறுத்தவில்லை. இருக்கும் நிலையை புரிய வைத்தோம். இனி ஆடவே முடியாது என்ற நிலை ஏற்பட்டு சுந்தரிக்கு சேவை செய்யும் பணிப்பெண்ணாக இருக்க வேண்டுமா? மேடைகள் தோறும் உனது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடி சுந்தரியை விட நீதான் சிறந்தவள் என்று புகழ் பெற வேண்டுமா? நீயே யோசித்துக்கொள். உனக்காக எங்கள் வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கும். வாருங்கள் மாமா, புறப்படலாம். போகலாம். அண்ணா, நெற்கட்டு செவ்வலுக்கு சென்று வந்தீர்களே, அங்கு புலித்தேவருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி சொல்லவே இல்லையே. அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது வைரமுத்தா. அங்கு நான் சென்று அந்த மணிமண்டப பணியை தொடங்கிய பிறகுதான் புலித்தேவரின் பெருமை
எனக்கு பூரணமாக தெரிந்தது. அவருக்கு ஏன் புலித்தேவர் என்று பெயர் வந்தது என்பது உனக்கு தெரியுமா? புலியை அடக்கியதால் புலித்தேவர் என்று அழைத்தார்கள். அதுவே புலித்தேவர் என ஆயிற்று என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுதான் இல்லை. புலித்தேவர் என்பது காரண பெயர்தான். ஆனால் பூழித்தேவன் என்பதுதான் சரியான பெயர். சேர நாட்டின் ஒரு பகுதியாக பூழி நாடு என்று ஒன்று இருந்திருக்கிறது. அதை ஆண்ட மன்னர்கள் பூழியர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உள்ள ழகரம் லகரமாக திரிந்து பூலியர் என்று மருவி பூலியராகி அதை ஆண்ட மன்னர்கள் புலித்தேவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்கவே வியப்பாக இருக்கிறது அண்ணா. நீங்கள் அங்கு சென்றதின் மூலம் வரலாற்றின் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அறிந்து வந்திருக்கிறீர்களே. ஆமாம் வைரமுத்தா. புலித்தேவர் மிகச்சிறந்த வீரராக மட்டும் விளங்கவில்லை, பல ஆலயங்களுக்கு திருப்பணிகளும் செய்திருக்கிறார். நெற்கட்டு செவ்வலில் உள்ள விநாயகர் கோயில், உள்ளமுடையர் கோயில் ஆகியவற்றுக்கு தாமே முன்னின்று திருப்பணிகளை செய்த அவர் நெல்லை வாகையடியம்மன் கோயிலுக்கு நிலக்கொடையும் வழங்கியுள்ளார். சீவலப்பேரி மருவாத்தலையார் கோயிலுக்கு மண்டபம் கட்டி வைத்து அன்னதானம் தொடர்ந்து நடக்க மானியம் வழங்கியிருக்கிறார். வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கும் அணிவகைகள் தந்து வாகனங்களும் செய்து தந்திருக்கிறார். நீங்கள் சொல்வதை பார்த்தால் பூலித்தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக போற்றியவர் என்றும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என வாழ்ந்தவர் என்றல்லவா தெரிகிறது. ஆம் வைரமுத்தா. அதனால்தான் இவை அனைத்தும் அந்த நினைவு மண்டபத்திற்கு வருபவருக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக கல்வெட்டாக பதிக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். மணிமண்டபத்தின் உட்புற சுவர்களில் பூலித்தேவரின் வரலாற்றை விளக்கும் ஓவியங்களை தீட்டவும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் என்னன்னா, பூலித்தேவரின் உருவச்சிலையையும் அவரது மனைவி கயல்கண்ணி நாச்சியாருடைய உருவச்சிலையையும் மண்டபத்தின் மையப்பகுதியில் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதை செய்வதற்குரிய சரியான ஸ்தபதிதான் கிடைக்கவில்லை. அண்ணா, நான் ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே. என்ன? பாகநேரியில் நடந்த பரிவட்ட விழா நேரத்தில் அங்குள்ள கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த சில சிற்பங்களைக் கண்டு நான் வியந்து போனேன். அதை செய்த ஸ்தபதி ஆயனரை அங்கு சந்தித்திருக்கிறேன். அவரை அனுப்பி வைக்கும்படி வாளுக்கு வேலி அம்பலக்காரருக்கு சொல்லி அனுப்பினால் அந்த ஸ்தபதி உடனே இங்கு வந்து சேருவார். என்ன பேசுகிறாய் வைரமுத்தா? பாகநேரி பசுவோடு பட்டமங்கலம் காலை சேருவதை கூட ஏற்றுக்கொள்ளாதவன் நான். பாகநேரியிலிருந்து ஒரு ஸ்தபதி வந்து நான் கட்டும் நினைவு மண்டபத்தில் பணியாற்ற நான் அனுமதிப்பேனா? அப்படி அந்த ஸ்தபதி வந்துதான் பூலித்தேவர் சிலையை செய்ய முடியும் என்றால் அப்படி ஒரு சிலையே எனக்கு அவசியமில்லை. அண்ணா, மீண்டும் அதை பற்றி பேச எதுவும் இல்லை. பட்டமங்கலத்தாருக்கு வணக்கம். வாருங்கள் சிறுகுடி நாட்டாரே, வாருங்கள் மேல நாட்டாரே. ஏன் இங்கேயே நின்று விட்டீர்கள்? உள்ளே வர வேண்டியதுதானே? அதற்கில்லை, உங்களுக்குள் ஏதோ விவாதம் நடந்தது போல் தெரிந்தது. ஆகையால் தான் தயங்கி நின்று விட்டோம். இது எங்களுக்குள் நடக்கும் அன்றாட பிரச்சனை. விவாதங்களே இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவையே இருக்காதல்லவா? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இணை பிரியாத நண்பர்களான நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அடடா, நாங்கள் சொல்ல வருவதற்கு முன்பே அதை பற்றி புரிந்து கொண்டு விட்டீர்களே. வராதவர்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அதிசயமா என்ன? வாருங்கள், அமர்ந்து பேசலாம். சொல்லுங்கள். இன்று நம்முடைய தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது தங்களுக்கே தெரியும். ஆங்கிலேயன் ஒவ்வொரு நாட்டையும் கபலீகரம் செய்து கொண்டு நம் நாட்டையும் விழுங்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் இணைந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில பேர் நாம் நமது நாடுகளுக்கு என்று மட்டும் உரிமை கொண்டாடுபவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் சில நாடுகளையும் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொண்டு கோட்டங்களுக்கு தலைவனாகிவிட வேண்டும், அம்பலக்காரன் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து பாளையக்காரராக வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நமது ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்று தெரிந்தும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அத்தோடு இதை ஏன் என்னிடத்தில் சொல்கிறீர்கள்?
இதை பற்றி பேசி தீர்வு காண்பதற்காக வாளுக்கு வேலியை தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவரிடம் பேசுங்கள். நான் ஒன்றும் கோட்டங்களுக்கு தலைவனாக வேண்டும் என்று முயற்சிக்கவில்லையே. அதனால் அதை பற்றி நீங்கள் என்னிடம் பேச வேண்டிய அவசியமில்லை. வாளுக்கு வேலி அவர்களை எல்லாம் சந்தித்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் மேல நாட்டாரே, பேசாமல் இருங்கள். அவர்தான் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரே, பிறகு எதற்கு தொடங்குகிறீர்கள்? அதைவிட முக்கியமான விஷயத்தை இனிமேல் தான் நாம் பேச வேண்டும். அதற்காகத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் அதை பற்றி பேசுங்கள். பட்டமங்கலத்தாரே, கோபால நாயக்கர் ஓர் அரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். வெள்ளையர் துப்பாக்கியை ஏந்தி நிற்கும் போது நாம் வாளையும் ஈட்டியையும் ஏந்தி நின்றால் போதாது, நம் கையிலும் துப்பாக்கி இருக்க வேண்டும் என்று அதை செய்யும் பயிற்சியையும் கண்டுபிடித்து விட்டார். நானும் அதை பற்றி அறிவேன் இளவழகனாரே. நாட்டின் விடுதலைக்காக நடக்கும் முயற்சிகளை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா? இப்படி ஒன்றை கண்டுபிடித்ததன் மூலம் நமது போராட்டத்திற்கு புதிய வலிமையை தந்துவிட்டார் கோபால நாயக்கர். அவரால் துப்பாக்கியை கண்டுபிடிக்க முடியும் என்பதை கண்டறிந்து கோபால நாயக்கரை அப்படி செய்ய வைத்ததே பாகனேரி அம்பலக்காரர் தான் என்பது தங்களுக்கு தெரியுமா? போதும். நீங்கள் என்ன என்னிடம் கோபால நாயக்கரை பற்றி பேச வந்திருக்கிறீர்களா, அல்லது வாளுக்கு வேலியின் புகழ்பாட வந்திருக்கிறீர்களா? அடடா, நீர் சற்று நேரம் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்க மாட்டீரா? சரி, நான் பேசவில்லை, தாங்களே பேசிக் கொள்ளுங்கள். பட்டமங்கலத்தாரே, இப்போது கோபால நாயக்கர் மருதுபாண்டியர்களின் ஆலோசனைப்படி ஆங்காங்கே சில ஆயுத சாலைகளை உருவாக்கி நிறைய ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் வழியை கற்றுக் கொடுப்பதோடு அதை பயன்படுத்தும் முறையை பற்றியும் நம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க விரும்புகிறார். இது மிகவும் நல்ல யோசனை. எதிரியின் மார்புக்கு குறிவைத்து கட்டாரியை வீசும் நம் வீரர்களுக்கு துப்பாக்கியை கையில் ஏந்தி சுடுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதை அவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். அதுவும் கோபால நாயக்கரே நின்று பயிற்சி அளிக்கிறார் என்றால் வெகு விரைவில் கற்றுக்கொள்வார்கள். அதேதான், அதை பற்றி பேசத்தான் கோபால நாயக்கர் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அம்பலக்காரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாளுக்கு வேலி முதலாக நாங்களும் மற்றும் உள்ள அம்பலக்காரர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளப் போகிறோம். அவசியம் நீங்களும் வர வேண்டும். அதற்கு அழைப்பதற்காகவே நாங்கள் இருவரும் வந்தோம். நீங்களும் மற்ற அம்பலக்காரர்களும் வரும்போது நானும் வருவதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்ன? வாளுக்கு வேலி அங்கு பிரதானமாக அமர்ந்திருப்பானே, கோட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் தலைவன் என்று அவனை முன்னிலைப்படுத்துவார்களே, அங்கு நான் வருவது சரியாக இருக்குமா? அதை நீங்கள் பெரிதாக பார்க்காதீர்கள். ஆயுதச்சாலை பிரச்சனைக்காகத்தான் கோபால நாயக்கர் உங்களோடெல்லாம் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறார். அதிலும் சிக்கல் இருக்கிறது. நானும் வாளுக்கு வேலியும் சேர்ந்து ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு அதில் நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்த செயல் சரியாக நடக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட மனப்புழுக்கம் இன்னும் தீரவில்லை. அதற்குள் மற்றொரு பிரச்சனை தேவையா என்று தான் யோசிக்கிறேன். அண்ணா, அது வேறு இது வேறு. அது நீங்களும் பாகனேரியாரும் மட்டும் பங்கெடுத்துக் கொண்ட பிரச்சனை. ஆனால் இது அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பொதுவான ஆலோசனை கூட்டம். நாட்டின் விடுதலைக்காக நடக்கும் போராட்டத்திற்கு நமது பங்கு என்ன என்பதை தீர்மானிக்கும் கூட்டம். இதில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். சிறுகுடியாரே, என் அண்ணன் அவசியம் வருவார் என்று கோபால நாயக்கரிடம் தெரிவித்து விடுங்கள். என் அண்ணனை அழைத்துக் கொண்டு நானும் வந்து விடுகிறேன். எங்களுக்கு அது போதும். நாங்கள் சென்று வருகிறோம். சிறுகுடியாரே, அதில் ஒரு விஷயம். எந்த விஷயமானாலும் நமக்குள் பேசிக் கொள்ளலாம், வாருங்கள். வைரமுத்தா, ஏன் இப்படி வாக்கு கொடுத்தாய்? நீ மிகவும் அவசரப்பட்டு விட்டாய். அவசரம் மட்டுமல்ல அண்ணா, அவசியமும் கூட. நாட்டின் விடுதலையை பற்றி பேசும் ஒரு கூட்டத்திற்கு நாம் போகாமல் இருக்கலாமா? பாகனேரியிடம் தங்களுக்குள்ள தனிப்பட்ட வஞ்சத்தை பொது காரியத்தில் காண்பித்துக் கொள்ளலாமா? இப்போதும் சொல்கிறேன் அண்ணா, அன்று ஒரு தவறு நடந்தது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் அல்ல, உரங்காப்புலி மாமாதான். அவரை இணைத்துக் கொண்டு நீங்கள் எது செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும். அவர் நம்பத்தகாதவர் என்று நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை. காலம்தான் அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை.
இது அம்பலக்காரர்கள் சம்பந்தப்பட்டது. இதற்கு உரங்காப்புலி மாமா வர தேவையில்லை. நீங்களும் நானும் தான் செல்ல வேண்டும். நிச்சயம் நாம் அந்த கூட்டத்திற்கு செல்கிறோம். தயவு செய்து இதை மறுக்காதீர்கள். மிஸ்டர் வெள்ளையர், நீர் ஒருவர்தான் இங்கு இருப்பவர்களில் எங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர். இருந்தாலும் உம்மை பற்றி எனக்கு ஒரு குறை. குறையா? என்னிடமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், முடிந்தால் மாற்றிக்கொள்கிறேன். உரங்கா புலியையும் ஜம்புலிங்கத்தையும் போல நீர் முழுக்க முழுக்க பிரிட்டிஷாருக்கு விசுவாசியாக மாறவில்லையே. எங்கும் இருக்கிறீர், அம்பலக்காரர்களுடனும் இருக்கிறீரே. கர்னல், அதனால்தான் என்னை யாரும் துரோகி என்று சொல்வதில்லை. நான் எல்லோருக்கும் பொதுவானவன். யாருடைய ரகசியத்தையும் யாரிடமும் சொல்ல மாட்டேன். யாரிடமும் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டேன். அவரவர்க்கு என்னால் முடிந்த ஆலோசனைகளை சொல்வேன். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் விருப்பம் என்று விலகிவிடுவேன். அது எனக்கு நன்றாக தெரியும் வெள்ளையரே. அதனால்தான் எப்போதும் உம்மை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். எதை பற்றி பேசும்போதும் நீர் இருப்பதை இயல்பாக ஏற்றுக்கொள்கிறேன். வெள்ளையரே, உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்க வேண்டும். கேளுங்கள் கர்னல். இந்த கோபால நாயக்கர் எங்களுக்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறாரே, அதை பற்றி உமக்கு தெரியுமா? நன்றாக தெரியுமே. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் தயாரித்து அதை பற்றி பேசுவதற்கு ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பார். ஓஹோ, அது கூட உங்களுக்கு தெரியுமா? வலத்தரையன் அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று இரு அம்பலக்காரர்கள் பட்டமங்கலத்திற்கு வந்து அழைத்திருக்கிறார்கள் என்றால் உரங்காப்புலி மூலம் அந்த செய்தி எனக்கு வராமல் இருக்குமா? மதுரை நாயக்கரின் கிளை வழிதானே இந்த விழுப்பாச்சி கோபால நாயக்கர். மதுரையில் நடந்தது எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களா? எதை பற்றி சொல்கிறீர்கள்? மதுரை நாயக்கரின் வழி வந்தவள் தானே அங்கு கடைசியாக ஆட்சி செய்த ராணி மீனாட்சி. சந்தா சாஹிப்பின் படைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வேறு வழியின்றி விஷமருந்தி மாண்டாள் ராணி மீனாட்சி. அதற்கு பிறகு யாரோ பங்காரு நாயக்கர் என்பவர் மராத்தியர்களுடன் சேர்ந்து கொண்டு மகமதியர்களை எதிர்த்து நின்றதால் பங்காரு நாயக்கரும் கொல்லப்பட்டார். அதன் பிறகு மதுரை நாட்டை ஆள்கின்ற நவாப்புகள் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடன் உறவு பூண்டிருப்பவர்கள் தானே. மிஸ்டர் கர்னல், பெயர் மதுரை நாடு என்றாலும் கடைசி காலத்தில் திருச்சிதான் மதுரை நாட்டு நாயக்கர் ஆட்சிக்கு தலைநகராக இருந்தது. அப்போது கூட மதுரைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. மதுரை மகமதியர் வசமான போதுதான் தலைநகர் திருச்சியில் ராணி மீனாட்சி தற்கொலை செய்து கொண்டார். மகமதியர் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அவர்களது நேரடி கவனத்தில் மதுரை அப்போது இல்லை. நவாப்புகளின் கவனத்துக்கு உரியதாக இல்லாததால் நாயக்க மன்னர்களின் அழியாத நினைவு சின்னங்களான மதுரையில் உள்ள மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் விடுதலை வீரர்கள் சிலர் உங்களை எதிர்க்கும் பாசறைகளாக மாற்றிக்கொண்டார்கள். அதை போலத்தான் விழுப்பாச்சி நாயக்கர் சில ஆயுத சாலைகளை உருவாக்க முயற்சிக்கிறார். அதில் அம்பலக்காரர்கள் பலருடன் ரகசிய தொடர்பு கொண்டு ஆங்கிலேய படையை எதிர்க்க மிகப்பெரிய ஆயுதங்களை செய்து வருகிறார். அதற்காக இப்போது நடக்கப் போகும் கூட்டத்தில் பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியும் பட்டமங்கலம் அம்பலக்காரன் வல்லத்தழையினும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அப்படித்தானே? அதை பற்றி இன்னும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. ஏன் உண்மையை சொல்ல தயங்குகிறீர்கள் வெள்ளையரே? இப்போது நடக்கப் போகும் கூட்டத்தில் ஊமைத்துறை, செவத்தையா, ஞானமுத்து, வீழப்பன் தவிர மற்ற அனைவருமே கலந்து கொள்ளப் போகிறார்கள். சிவஞானம், சீராள முத்துரையர், உதயன், கனக சபாபதி, உலகநாத உடையார், உத்தமநாத படையாச்சியார், கடலக்குடி குஞ்ச நாயக்கர், பூபதி நாடார், பூசாரி நாயக்கர், கோமிரெட்டி, பெருமாள் சாமி பிள்ளை, கல்யாண தேவர், தோமச்சி முதலியார், எல்லப்ப முதலியார், உதய பெருமாள் கவுண்டர் என பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பட்டமங்கலத்தான் சற்று பட்டும் படாமல் இருந்தாலும் வல்லத்தழையன் தம்பி வைரமுத்தன் விடமாட்டான். இத்தனை பேர் பங்கு கொள்ளும் கூட்டத்தில் பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலையும் கழுத்த ஆதப்பனும் கலந்து கொள்ளாமலா இருப்பார்கள்?
அப்பப்பா, எத்தகைய நினைவாற்றல்! மருது பாண்டியர்க்கு துணை நிற்கும் அத்தனை பேரையும் மனப்பாடம் செய்தது போல் சொல்கிறீர்களே. எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வெள்ளை ஐயரை 1799 அக்டோபர் 16ஆம் நாள் அன்றுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு புலிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டான். அவன் தம்பி ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி ஓடி போயிட்டு கோட்டையை பழி கொடுத்து விட்டு மருது பாண்டியரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தான். ஊமைத்துறையையும் அவனுக்கு பாதுகாப்பு தரும் அந்த மருது பாண்டியர்களையும் அக்னியுவின் படை எதிர்த்தே தீரும். அதில் சிக்கி வாளுக்கு வேலையும் எழிய போகிறானா அல்லது எங்களை அனுசரித்து நடந்து வாழப் போகிறானா? கர்னல், நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். வாளுக்கு வேலி உங்கள் வழிக்கு வராதபடி அவ்வப்போது நான் தடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதீர்கள். மிஸ்டர் வெள்ளை ஐயர், வாளுக்கு வேலியை எங்கள் பாதையில் குறுக்கிடாதபடி நீர் தடுத்து விட்டால் எனக்கு மகிழ்ச்சிதான். உம்மை வரவேற்று போற்றி புகழ தயாராக இருக்கிறேன். அப்படி ஒழுங்குபட்டு வராவிட்டால் இருக்கவே இருக்கிறது பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில் சிக்குண்டால் ஆங்கிலேயரின் துப்பாக்கி வெடிக்காமலேயே வாளுக்கு வேலியின் கல்லறை கட்டி முடிக்கப்படும். வேண்டாம் கர்னல், வேண்டாம். நீங்கள் இந்த அளவிற்கு கடுமையாக பேச வேண்டாம். நீங்கள் அந்த விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் வாளுக்கு வேலியிடம் மட்டுமல்ல, வல்லத்தரையனிடமும் நெருங்கி பழகுபவன். அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய நண்பர்களாக விளங்கும் அவர்களின் நாடு நாசமாவதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் அவர்களுக்கு சொல்லி மாற்றி விடுகிறேன். உமது முயற்சி வெற்றி பெறட்டும். வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் எங்களை எதிர்க்காதபடி நீர் தடுத்து விட்டால் பிறகு இந்த கோபால நாயக்கரை தீர்த்து கட்டுவது ஒன்றும் எங்களுக்கு பெரிதான விஷயம் அல்ல. மார்க்கை அவன் மல்யுத்த போட்டியில் கடுமையாக தாக்கி வீழ்த்திய போதே அவனை அழித்திருக்க வேண்டும். அப்போது அதற்காக எடுத்த முயற்சி தவறவிட்டதால் இப்போது அவன் கூட்டம் கூட்டி எங்களுக்கு எதிராக ஆயுத சாலைகள் அமைக்கும் அளவிற்கு போய்விட்டான். வாளுக்கு வேலி ஒருவனை நீர் விலக்கி வைத்தால் போதும், கோபால நாயக்கரை மிக எளிதாக நான் பழிவாங்கி விடுவேன். வல்லத்தரையன் தானாகவே விலகி விடுவான். இப்படியெல்லாம் நடக்காமல் போனால் அதற்காக விட்டுவிட மாட்டோம். ஒற்றுமை என்பதை சற்றும் இல்லாத தமிழர்களை தனித்தனியே பிரித்து வைக்க என்னால் முடியும். 2 ஆடுகளை முட்ட வைத்து அவற்றிலிருந்து வழியும் ரத்தத்தை சுவைத்து குடிக்க முடியும். கர்னல், நீங்கள் ரத்தத்தை குடிக்க வேண்டாம். நீங்கள் தங்களின் மதுபானங்களையே குடியுங்கள். மிஸ்டர் வெள்ளை ஐயர், உமக்கு நகைச்சுவை உணர்வு மிகவும் அதிகம். எந்த கடுமையான பேச்சையும் இனிமையானதாக மாற்றிவிட உம்மால் முடியும். நீரும் எங்களோடு வந்து மது அழுந்தினால் சிறிது நேரம் எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். உமக்கு அந்த பாக்கியம் இல்லை. அப்படி ஒரு பாக்கியமே எனக்கு வேண்டாம். அதற்காகவே உங்களை தேடி ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வருகிறார். அவருக்கு கொடுங்கள். உமக்கே மிச்சமில்லாதபடி செய்து விடுவார். நான் வருகிறேன். ஓகே, உம்மிடம் பேசியதால் என் மனதில் இருந்த பாரம் சற்று இறங்கியது போல் இருக்கிறது. சென்று வாரும். குட் நைட் மிஸ்டர் கர்னல். குட் நைட். குட் நைட். துரை, இந்த வெள்ளை ஐயரிடம் பேசியதில் மனபாரம் தீர்ந்தது என்று சொன்னீர்களே, அது எப்படி தீரும்? அதெல்லாம் உனக்கு புரியாது ஜம்புலிங்கம். குடிக்கத்தானே வந்தாய். துரை துரை, நான் அதற்காக வரவில்லை. வேற என்ன? உங்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு அதை பார்ப்பதற்காக உங்களை அழைத்து போக வந்தேன். ஜம்புலிங்கம், நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே இப்படி ஓரிரு முறை என் அழைப்பை நிராகரித்து விட்டீர்கள். இந்த முறை தங்களை அழைத்து வருகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். யாருக்கு?
எதற்காக வாக்கு கொடுத்தாய்? அதை தாங்கள் அங்க வந்து பார்த்துக் கொள்ளுங்களேன். வாருங்கள். சரி, உனக்காக வருகிறேன். ஆனால் ஒன்று. என்ன துரை? எனக்கு பிடிக்காவிட்டால் எழுந்து வந்து விடுவேன். அது எப்படி பிடிக்காமல் போய்விடும்? அங்கு வந்து பாருங்கள், அதன் பிறகு அசைய மாட்டீர்கள். வாருங்கள். அதப்பா, நாம் கோபால நாயக்கரின் பாசறைகளில் இருக்கும் வீரர்களுக்கு அவர்கள் குடும்ப செலவிற்கு வேண்டிய பணத்தை ஆங்காங்கே தருவதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆமண்ணா. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த வீரர்களின் வீடுகளுக்கு பணம் போய் சேர்கிறதா? சரியான நேரத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறதண்ணா. அப்படியா? அதை பற்றி நீ என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை. தாங்கள் காளையார் கோவில் சென்று மருது பாண்டியர்களை சந்திப்பது, விருப்பாட்சிக்கு சென்று கோபால நாயக்கரை சந்திப்பது என்று பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதற்கிடையில் நான் வேறு உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க வேண்டாம் என்று எண்ணித்தான் இதை உங்களிடம் சொல்லவில்லை. தாங்கள் கேட்கும் போது சொல்லலாம் என்று காத்திருந்தேன். நீ சொல்வதும் சரிதான். சரி, பணத்தை எப்படி கொண்டு சென்றாய்? உன்னுடன் எத்தனை பேர் வந்தார்கள்? எப்படி கொண்டு போய் சேர்த்தீர்கள்? ஆங்கிலேய உளவாளிகளுக்கு தெரியாமல் இதை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோமே, அதன்படி செய்தீர்களா? ஒருவருக்கு கூட ஒரு துளி சந்தேகம் கூட வராத அளவிற்கு சாமர்த்தியமாக செய்திருக்கிறோம் அண்ணா. ஏனென்றால் பணத்தை எடுத்துக்கொண்டு நானும் போகவில்லை, வேறு யாரும் உடன் செல்லவில்லை. ஆனால் அது அங்கங்கே தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் நடந்தது? சற்று புரியும்படியாக சொல். அண்ணா, ஒவ்வொரு அம்பலக்காரர்களின் நாடுகளில் உள்ள ஊர்களையும் முதலில் பட்டியலிட்டோம். அப்போது ஒரு ஊரிலிருந்து எத்தனை வீரர்கள் கோபால நாயக்கரின் பாசறையில் சேர சென்றிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. நானோ நம்மை சேர்ந்தவர்களோ அந்த வீடுகளுக்கு சென்றால்தானே சந்தேகம் வரும். அதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள வணிகர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு பணம் போய் சேரும்படி செய்துவிட்டோம். அருமையாக செயல்பட்டிருக்கிறாய் ஆதப்பா. அந்தந்த அம்பலக்காரர்களுக்கு அது தெரியும் அல்லவா? ஆங்காங்கே எந்தெந்த வணிகர்கள் மூலம் அதை செய்ய வேண்டும் என்பதை சொன்னதே அம்பலக்காரர்கள் தானே. அருமை, அருமை ஆதப்பா. அந்த பணத்தை அவர்களுக்கு எப்போது தர வேண்டும்? வியாபார விஷயமாக வருவதாக அவர்கள் பாகனேரிக்கு வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆஹா, அதப்பா, என் தம்பி ஒவ்வொன்றையும் எவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டு செய்கிறான் என்பதை அறியும் போது எனக்கே வியப்பாக இருக்கிறது. விடுதலை வீரர்களின் குடும்பங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய முடிகிறது என்று நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் மேலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. வா மேகநாதா, என்ன செய்தி அது? கோபால நாயக்கர் ஏற்பாடு செய்யும் கூட்டத்திற்கு தானும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாராம் பட்டமங்கலம் அம்பலக்காரர். ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது ஆதப்பா? அந்த கூட்டத்தில் நீங்கள் தான் பிரதானமானவராக இருப்பீர்கள் என்பது பட்டமங்கலத்தாருக்கு தெரியும் அல்லவா? தெரியும். தற்போதுள்ள சூழ்நிலையில் தங்களை சந்திப்பதையே தவிர்த்துக் கொள்ள நினைப்பார் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படவில்லை. எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? என்னிடம் தனிப்பட்ட முறையில் பகை கொண்டிருந்தாலும் தேசப்பற்றில் வல்லத்தரையன் யாருக்கும் குறைந்தவன் அல்ல. எது எப்படியானாலும் நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டான். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்திருக்கிறான். வல்லத்தரையன் நன்கு யோசித்து சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறான். சிறிதும் கூட யோசிக்காமல் தவறான முடிவை எடுத்திருக்கிறாய் வல்லத்தரையா. அந்த கூட்டத்தை யார் நடத்தினால் என்ன, அதில் கலந்து கொள்ள யார் சென்றால் என்ன? நீ போகக்கூடாது. நீ தவறு செய்து விட்டாய் வல்லத்தரையா. வல்லத்தரையின் மேல் தவறில்லை அத்தை. அவனாக நிச்சயம் அதற்கு சம்மதம் தந்திருக்க மாட்டான். வைரமுத்தன் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்திருப்பான். வைரமுத்தன் எப்படி என் வயிற்றில் பிறந்தான் என்றே எனக்கு புரியவில்லை. வல்லத்தரையனை போன்ற ஒரு வைராகிய குணம் கொண்டவனுக்கு இப்படி ஒரு தம்பியா? புலியின் குகையிலிருந்து எப்படி ஒரு மான்குட்டி வர முடியும்? வைரமுத்தன் ஒன்றும் மான் அல்ல அம்மா. அவன் வாழ் வீசும் போது பார்த்திருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள். அவன் களத்தில் நின்று போர் புரியும் போது நீங்கள் யாரும் பார்த்ததில்லை. நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ கருத்த ஆதப்பன் ஆங்கிலேயரோடு நடந்த போரில்
பெரிதாக சாதித்து விட்டான் என்று பேசுகிறார்களே, அங்கெல்லாம் என் தம்பி வைரமுத்தன் இருந்திருந்தால் அந்த ஆதப்பன் பெயரே தெரிந்திருக்காது. அத்தகைய வீரன் என் தம்பி. அது வேறு விஷயம் வல்லத்தரையா. இப்பொழுது நாம் பேசுவது இன்று வைரமுத்தன் பாகநேரிக்கு சார்பாக இருக்கிறானே என்பதை பற்றிதான். உன் மனதில் இருக்கும் வஞ்சம் அவனிடம் சிறிது கூட இல்லையே என்பதுதான். அந்த உணர்வு சிறிதாவது இருந்தால் இப்படி இந்த கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று உன்னை வற்புறுத்தி இருப்பானா? தவறு என் மேல்தான் அத்தை. அன்றைய தினம் நான் வெளியில் சென்றிருக்க கூடாது. நான் வல்லத்தரையனுக்கு பக்கத்தில் இல்லாததுதான் இப்படி நடக்க காரணமாகிவிட்டது. அதனால் என்ன, இப்போது கூட நேரம் கடந்து விடவில்லை. நான் வர முடியாது என்று வல்லத்தரையன் தன் கைப்பட ஒரு ஓலை எழுதி தந்தால் அதை நான் அனுப்பிவிடுகிறேன். அது முடியாது மாமா. ஏன் முடியாது? வல்லத்தரையன் வழி தவறி சென்றான் என்று கூட இருக்கலாமே தவிர வாக்கு தவறி நடந்து கொண்டான் என்று இருக்கக்கூடாது. அம்பலக்காரர்கள் நடுவே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போது வரமாட்டேன் என்று கடிதம் எழுதினால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அது நியாயமற்ற செயலாகிவிடும். எது நியாயமான செயல், எது நியாயமற்ற செயல் என்று வல்லத்தரையனுக்கு நன்றாகவே தெரியும். வருகிறேன் என்று சொன்ன பிறகு வராமல் இருக்க மாட்டான். ஆனால் அவர் வந்தவுடன் என்ன செய்வார், எப்படி நடந்து கொள்வார் என்பது எவராலும் சொல்ல முடியாதண்ணா. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீங்களே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நினைத்து பாருங்கள். பரிவட்டம் கட்டிக்கொள்ள நீங்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் மகிழ்ந்தோம். ஆனால் இங்கு வந்தவுடன் ஒரு முறையாவது உங்களிடம் முகம் கொடுத்து பேசினாரா? உடன் இருந்தோரிடம் இயல்பாக சிரித்து பேசினாரா? வேண்டா வெறுப்பாக யாரோடும் பேசாமல் இருந்தார். போதும் போதாதற்கு மேகநாதனின் குலத்தை குறிப்பிட்டு அவன் மேற்பார்வை செய்த உணவை சாப்பிட வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தார். சின்னம்பலம், அப்போதே நீங்களும் பெரியம்பலமும் பேசி சமாதானப்படுத்தி விட்டீர்களே, இப்போது எதற்கு அந்த பேச்சு? அதுதான் போகட்டும். விருந்துண்டு புறப்படும் போது அம்பலக்காரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எவ்வளவு அரிய அன்பளிப்புகளை தந்து அனுப்பினீர்கள். அதை பெற்றுக்கொள்ளாமல் அவமதித்து விட்டு சென்றார் அல்லவா? இப்போது எதற்கு அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயாதப்பா? பட்டமங்கலத்தார் எப்படிப்பட்டவர் என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஊமைத்துறையார் உங்களையும் அவரையும் ஒன்றாக இணைத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மருது பாண்டியர்களை பாதுகாக்கும் பொறுப்பை இருவரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உண்மைதான். ஆனால் பட்டமங்கலத்தாரோ பாகநேரியாருடன் சேர்ந்து என்னால் இதை செய்ய முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாரே. அதனால்தானே நீங்கள் மனப்பூர்வமாக அவரே அதை செய்யட்டும் என்று விட்டுக் கொடுத்தீர்கள். அதையாவது ஒழுங்காக செய்தாரா? அந்த உரங்காப்புலியின் பேச்சை கேட்டு செயல்பட்டு மருது பாண்டியர்களை ஆபத்தில் சிக்க வைக்க பார்த்தாரே. தகுந்த நேரத்தில் நீங்கள் தலையிட்டு ஆட்களை மாற்றி அனுப்பாமல் போயிருந்தால் விடுதலை போராட்டத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரங்களான மருது பாண்டியர்கள் உதிர்ந்து போயிருப்பார்களே. இவ்வளவு பெரிய தவறு நம்மால் நடக்க இருந்ததே. பாகநேரியார் தானே நம்மை அதிலிருந்து காப்பாற்றினார் என்ற நன்றி சிறிதளவு இருந்திருந்தால் பகையை மறந்து தங்களை தேடி வந்திருக்க வேண்டாமா? அதை செய்யாமல் அப்படி நடந்ததற்கு காரணமே நீங்கள் தான் என்பது போல மேலும் பகை பாராட்டுகிறார். இதையெல்லாம் சொல்வதன் மூலம் நீங்கள் என்னதான் சொல்ல விரும்புகிறீர்கள்? வல்லத்தரையர் கோபால நாயக்கரின் கூட்டத்திற்கு வருகிறார் என்பதற்காக மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை. அங்கும் அவரால் பிரச்சனை தான் ஏற்படும் என்கிறேன். அப்படி நினைக்காதீர்கள். ஒருவன் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு ஏருக்கு மாறாக ஏதேதோ பேசுவான். அதற்காக அவன் எப்போதுமே அப்படித்தான் இருப்பான் என்று சொல்லிவிட முடியாது. நஞ்சை கக்கும் நாகம் கூட ஒரு நாள் மாணிக்கத்தை தந்து விடுமாதப்பா. அதுபோல வஞ்சம் கொண்ட வல்லத்தரையன் கூட ஒரு நாள் நிச்சயம் மாறிவிடுவான். இந்த வல்லத்தரையன் தன் வஞ்சத்திலிருந்து ஒருபோதும் மாறிவிட மாட்டானம்மா. தேளுக்கு கொடுக்கில் விஷம், பாம்பிற்கு பல்லில் விஷம் என்பார்கள். ஆனால் எனக்கோ உடல் முழுவதும் வஞ்சம் என்ற நஞ்சு நிறைந்திருக்கிறது. அது அந்த வாளுக்கு வேலியையும் அவன் குடும்பத்தையும் அழிக்காமல் விடாது. இந்த அளவிற்கு பேசும் நீ வாளுக்கு வேலி கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு ஏன் போக வேண்டும்? பாகநேரியான் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பட்டமங்கலத்தான் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட வேண்டியதுதானே? அது முடியாதம்மா. இந்த கூட்டம் வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் மட்டும் கலந்து கொள்ளும் கூட்டம் அல்ல.
அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளும் கூட்டம். அதற்கும் மேலாக கோபால நாயக்கர் ஏற்பாடு செய்திருக்கும் கூட்டம். என்ன பெரிய கோபால நாயக்கர்? அவர் அழைத்தால் நீ போக வேண்டும் என்று கட்டாயமா? அவர் என்ன அம்பலக்காரர்களுக்கெல்லாம் தலைவரா? மாமா, கோபால நாயக்கரை இப்படியெல்லாம் தரம் தாழ்த்தி பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எத்தகைய சிறப்புக்குரியவர் என்பதை உங்களை விட அம்மா நன்றாக அறிந்திருக்கிறார். கோபால நாயக்கரின் பெயரை சொன்ன மறுகணமே அவர் வேலு நாச்சியாருக்கும் தீரன் சின்னமலைக்கும் எப்படியெல்லாம் துணை புரிந்தார் என்பதை அழகாக எடுத்துக் கூறினார். அதனால்தான் மருது பாண்டியர்களே அவரை பெரிதும் மதிக்கிறார்கள். நான் ஒன்றும் யாரை பற்றியும் தவறாக பேசவில்லை வல்லத்தரையா. மருது பாண்டியர்களிடம் நீ எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறாய் என்பதையும், அவர்களால் மதிக்கப்படும் நீ கோபால நாயக்கருக்கு எத்தகைய மதிப்பளிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த மருது பாண்டியர்கள் உன்னை அந்த அளவிற்கு மதிக்கவில்லையே. ஏதோ ஒரு முயற்சியில் தவறு நேர்ந்து விட்டது என்பதற்காக எப்போதுமே உன்னை அழைக்க வேண்டாம் என்றல்லவா விட்டுவிட்டார்கள். அப்படி சொல்லிவிட முடியாது மாமா. அவர்களால் என்னிடம் ஒரு பொறுப்பு தரப்பட்டது. அதை நிறைவேற்றுவதில் எப்படியோ யாராலோ தவறு நேர்ந்து விட்டது. அந்த நிலையில் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நானே அவர்களை தேடிச் சென்று இப்படி ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது என்று விளக்கம் தந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்ய முடியவில்லை. வாளுக்கு வேலி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்ற கோபத்தில் நான் அவர்களை கூட சந்திக்கவில்லை. அப்போது அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? தவறு நேர்ந்து விட்டதே என்று வெட்கப்பட்டு கொண்டு தங்களுக்கு முன்னால் வராமல் இருக்கும் வல்லத்தரையனை நாமாக அழைத்து மேலும் சங்கடப்படுத்த வேண்டாம் என்று தானே நினைத்திருப்பார்கள். அதெல்லாம் எப்படியோ போகட்டும். இப்பொழுது நீ அந்த கூட்டத்திற்கு சென்று வாளுக்கு வேலியை சந்திக்க தேவையில்லை. இனி அவனை என்றாவது பார்ப்பதாக இருந்தால் அவனை வெட்டி சாய்ப்பதாகத்தான் இருக்க வேண்டும். நிறுத்துங்கள் அம்மா. என்ன பேசுகிறீர்கள்? எந்த நேரத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது கோபால நாயக்கர் நடத்த போகும் கூட்டம் எதற்கு என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? துப்பாக்கியை வைத்துக் கொண்டு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்களே வெள்ளையர்கள், அவர்களுக்கு சமமாக நம்மாலும் அந்த துப்பாக்கியை ஏந்த முடியும் என்று தாமே அதை தயாரித்திருக்கிறார். அதற்காக ஆயுத சாலைகளை பரவலாக ஆங்காங்கே உருவாக்குவதை பற்றி பேசுவதற்காகத்தான் அம்பலக்காரர்களை அழைத்திருக்கிறார். வீரம்மா, என்ன உளறுகிறாய்? அது எப்படி முடியும்? முடியாது என்பதையும் செய்து காட்டுபவர்தான் கோபால நாயக்கர். அக்கா சொல்வது உண்மைதான். அதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். அதை பற்றி வைரமுத்தன் அக்காவிடம் சொல்லி இருக்கிறான் என்று தெரிகிறது. இப்பொழுது சொல்லுங்கள் அம்மா, இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வல்லத்தரையன் போகாமல் இருக்கலாமா? நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் உங்கள் தனிப்பட்ட வஞ்சத்தை பற்றி பேசி பேசியே அவனை எதற்குமே செல்ல முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே போய்கொண்டிருந்தால் பட்டமங்கலம் பாகனேரிக்கு மட்டுமல்ல, அம்பலக்காரர்கள் அனைவருக்குமே பகை நாடாக மாறிவிடும். கோபால நாயக்கருக்கு வல்லத்தரையன் பகையாகிவிட்டால் அதற்கு பிறகு பட்டமங்கலம் எல்லா பட்டங்களையும் இழந்து பட்டு போய்விடும். வல்லத்தரையா, இவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களை உன்மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ பேசாமல் இருந்து விட்டால் நமக்குத்தான் இழப்பு. அதோடு பட்டமங்கலம் அம்பலக்காரர்களின் பரிகாசத்திற்கு ஆளாகி அவமானப்படும் நிலை வந்துவிடும். பட்டமங்கலத்தின் தனிப்பட்ட வஞ்சமா, பரந்த தமிழகத்தின் எதிர்காலமா? எது வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். வல்லத்தரையா, வீரமாளின் பேச்சை கேட்காதே, நான் சொல்வதை கேள். வேண்டாம் அம்மா, எதையும் சொல்லி என்னை தடுக்க முயற்சி செய்யாதீர்கள். அதன் மூலம்
உங்கள் பேச்சை மீறிக்கொண்டு சென்றேன் என்ற வருத்தத்தை ஏற்படுத்தாதீர்கள். இந்த விஷயத்தில் அக்கா சொல்வதுதான் சரி. பட்டமங்கலத்தின் வஞ்சத்தை விட பரந்த தமிழகத்தின் எதிர்காலம்தான் முக்கியமானது. அதனால் கோபாலநாயக்கர் நடத்தும் அம்பலக்காரர்கள் கூட்டத்திற்கு நான் போவதென்று தீர்மானித்து விட்டேன் அம்மா. வேறு வழி இல்லை. சுந்தரி நடனத்திற்கு வடிவ நடனம் ஒன்றும் குறைந்து விடவில்லையே. இன்னும் சொல்ல போனால் சுந்தரியை விட வடிவிடம் தானே இளமையும் நளினமும் இருக்கிறது. இவள் ஏன் தனித்து சோபிக்கவில்லை என்று நினைப்பேன். வடிவு, மல்லிகா எதற்காக உன் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள்? கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது, நீதான் துணிமணிகளை எல்லாம் எடுத்து வைக்க சொன்னதாக சொல்கிறாள். எங்கே புறப்படுகிறாய்? யாராவது அழைத்திருக்கிறார்களா? ஓஹோ, இங்கேயே ஒரு வாரம் தங்கியிருந்து கல்யாணிக்கு நடனம் கற்றுக்கொடு என்று பாகனேரியார் சொல்லிவிட்டாரா? பாவம் நீ, எத்தனை நாட்களுக்கு தான் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பாய்? அதற்காகத்தான் எல்லா துணிகளையும் எடுத்து வைக்க சொன்னாயா? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த வடிவுக்கு பாகனேரியை தவிர வேறு போக்கிடமே இல்லை என்று நினைத்து விட்டாயா? நீ சொல்லி அனுப்பி வைக்கும் வேலையை தவிர எனக்கு வேறு வேலைகளே இருக்காது என்று கருதி கொண்டிருக்கிறாயா? என்னை மதித்து எனக்கென வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரவும் ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை அழைத்து நீ தனியாக ஆடினால் உனக்கென பல மேடைகளை ஏற்பாடு செய்து தருவதற்கு காத்திருக்கிறோம் என்றார்கள். அதனால்தான் நான் இப்பொழுது மொத்தமாகவே இந்த வீட்டை விட்டு போவதென்று தீர்மானித்து விடேன். அதற்காகத்தான் எனது துணிமணிகளை எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன். ஓ, நீ தனியாக மேடையில் ஆட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஏன், அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை என்று நினைக்கிறாயா? சேச்சே, நான் அப்படி கூறுவேனா? சுந்தரியின் தங்கைக்கு தனியே நடன நிகழ்ச்சி நடத்த தகுதி இல்லை என்று யாரால் சொல்ல முடியும்? நான் உன் குரு, சிஷ்யையின் திறமையை குறைத்து மதிப்பிட முடியுமா? வடிவு, நீ ஒரு சிறந்த ஆடலரசி என்று மற்றவர்கள் போற்றினால் அது எனக்கு தானே சிறப்பு. ஓ, அப்படியானால் என் திறமையால் நான் நடனம் ஆடினாலும் குரு என்ற முறையில் அது உன்னை சார்ந்தது என்கிறாயா? வடிவு, யார் எந்த கலையில் தேர்ச்சி பெற்றாலும் அது யாரோ ஒரு குரு அவருக்கு கற்றுத்தந்ததாகத்தானே இருக்க முடியும். உனது நடனத்திற்கு நான் குரு என்றால் எனது நடனத்திற்கு நம் மாமாவும் அத்தையும் தான் குரு. இதில் சொல்லிக் கொள்வதில் என்ன குறை இருக்கிறது? இதன் மூலம் நீ என்ன சொல்ல வருகிறாய்? இப்படி ஒரு ஆசை உனக்கு திடீரென்று ஏன் வந்ததென்றுதான் கேட்கிறேன். உன் வாழ்க்கைதான் மாறிவிட்டதே. நீ இனிமேல் நடனம் ஆடப் போவதில்லை. பிறகு நான் என்ன செய்வது? நீ ஆடமாட்டாய் என்பதால் நானும் நடனமாடக்கூடாது என்று கட்டாயம் இருக்கிறதா? அதனால்தான் தனியாக நடனம் ஆடுவது என்று தீர்மானித்தேன். அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய்தான் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? இங்கிருந்தபடியே அதை செய்யலாமே. எப்படி எப்படி? இந்த வீட்டில் இருந்து கொண்டே நான் நடன நிகழ்ச்சிக்கு போவதா? இனி இந்த வீட்டிற்கு நடன நிகழ்ச்சிக்காக அழைக்க யாராவது வருவார்களா? இங்கு இருக்கும் வரை அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையுமா? ஏன், இந்த வீட்டிற்கு என்ன? நீதான் பெரிய இடமாக தேடிக்கொண்டாயே. பாகனேரி அம்பலக்காரர் சீர்வரிசை அனுப்பி ஊரறிய உன்னை. வேண்டாம், அதை
என் வாயால் சொல்ல விரும்பவில்லை. வடிவு, அதை சொல்ல தயங்கும் அளவிற்கு எதுவும் தவறாக நடந்து விடவில்லையே. அனைத்தும் முறைப்படிதானே நடந்திருக்கிறது. அம்பலக்காரர் ஒன்றும் ரகசியமாக இங்கு வந்து போகவில்லையே. நீயே சொன்னது போல் ஊரறியதானே சீர்வரிசை அனுப்பியிருக்கிறார். அதை பற்றி யாராவது கேட்டால் என் அக்காள் சுந்தரி பாகநேரி அம்பலக்காரரின் மனைவி என்று தைரியமாக சொல். நீ அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம், நானும் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் யார் அதை நம்புவார்கள்? ஊரார் உன்னை பாகநேரி அம்பலக்காரரின் மனைவி என்று சொல்லவில்லையே. வேறு எப்படி சொல்கிறார்கள்? வைப்பாட்டி என்று சொல்கிறார்கள். வடிவு, என்னிடம் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நாடே உன்னை அப்படித்தானே அழைக்கிறது. வடிவு, இப்படியெல்லாம் பேசாதே. சுந்தரி, என்னவாயிற்று? உங்களுக்குள் என்ன பிரச்சனை? மாமா, இவள் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள் தெரியுமா? என்ன சொன்னாள்? மாமா, எங்கள் பெற்றோர் மறைந்த பிறகு நீங்கள் எங்களை இங்கு அழைத்து வந்து வளர்த்தீர்கள். அப்பொழுதெல்லாம் என்னை ஒரு கணம் கூட விட்டு பிரியாமல் என்னுடனேயே இருந்த இவள் எனக்கு தாயார் இல்லாத குறையே தெரியவில்லை. நீயே எனக்கு தாயாக இருக்கும் போது நான் ஏன் அதை பற்றி நினைக்க வேண்டும் என்று சொன்ன இவள் உங்கள் விருப்பப்படியே நானே இவளுக்கு குருவாக இருந்து நடன பயிற்சி தந்த போது, அக்கா, மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள், ஆனால் எனக்கு எல்லாமே நீதான் என்று கூறிய இவள் இப்பொழுது நான் கூசாமல் நீ பாகநேரி அம்பலக்காரரின் வைப்பாட்டி என்கிறாள். எங்கோ எவரோ அப்படி சொன்னால் கூட என் அக்காவை பற்றி நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் பேசலாம் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும். பாகநேரி அம்பலக்காரருக்கு என் அக்கா ஆசை நாயகி அல்ல, அன்புக்குரிய மனைவி என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஆமாம், நான் ஒவ்வொருவராக தேடிச் சென்று என் அக்கா ஆசை நாயகி அல்ல, அன்பிற்குரிய மனைவி என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? அது எனக்கு அவசியமா? அதனால்தான் நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடிச் செல்கிறேன். நீ என்ன பேசுகிறாய் வடிவு? என் வாழ்க்கை உன் வாழ்க்கை என்று இப்போது புதிதாக பேச ஆரம்பித்து விட்டாயா? எங்கள் வாழ்க்கை தானே உன் வாழ்க்கை. நேற்று வரை எப்பொழுது நிகழ்ச்சி வரும், யார் எவ்வளவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தா வாழ்ந்தோம். வடிவு, அக்னியும் போன்ற அற்பத்தனமானவர்களால் சொற்ப வருமானத்திற்கும் வழி இல்லாமல் வாழ்வாதாரமே பாதிக்கும் நிலைக்கு ஆளானோம். ஆனால் இப்போது சுந்தரி பாகநேரி அம்பலக்காரரை காந்தர்வ மடம் புரிந்திருப்பதால் அந்த நிலை மாறி இருக்கிறது. நமக்கு அவர் பெரும் பலமாக இருக்கிறார். அதை கொண்டு உன்னை ஒரு நல்ல இடத்தில் மனம் செய்து தந்து வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ ஏன் இப்படி செய்கிறாய்? பாகநேரிக்காரர் தூவி விட்டு போகும் காசு மழையில் நீங்கள் வேண்டுமானால் நனையுங்கள். இந்த வடிவுக்கென ஒரு தனி பாதை, அதில் தனி பயணம். தெரியும் வடிவு, தெரியும். உனக்கு தூவினால் போதாது, கூடை கூடையாக கொண்டு வந்து கொட்ட வேண்டும். எல்லோரையும் விட செல்வ செழிப்பில் மிதந்து பணக்காரி என்று காட்டிக்கொள்ள வேண்டும். நடனக்கலையின் புனிதம் முக்கியமல்ல, அதன் மூலம் சம்பாதிக்கும் பொருள்தான் முக்கியம். அதற்காகத்தானே போகிறேன் என்கிறாய்? ஏன்? அதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போது உங்களுக்கு பிரியமான இந்த சுந்தரி மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அம்பலக்காரர்களிலேயே மிகுந்த செல்வாக்கு படைத்த பாகநேரி அம்பலக்காரரை தன் நடனத்தின் மூலம் வசப்படுத்தி விட்டாள். சுந்தரி வாளுக்கு வேலையை தேடி செல்லவில்லை, அவளது உயர்ந்த கலையை மதித்து அவராகவே தேடி வந்தார். பண்புள்ளவர்கள் உண்மையான கலையை நன்கு புரிந்து கொள்வார்கள். என்னுடைய கலை திறமையும் உன்னதமானதுதான் என்று வெளியே சென்று நிரூபித்து காட்டுகிறேன். எங்கே போகிறாய்? அதையாவது சொல். வனிதாமணி வீட்டிற்கு.
என்ன வனிதாமணி வீட்டிற்கா? இருந்திருந்தும் நீ அவளுடன் இருக்க போகிறாய்? வடிவு அவள் நல்லவள் அல்ல. காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள். கலையை காசுக்காக விற்பவள். போதும். வனிதாமணி எப்படிப்பட்டவளாகவும் இருந்துவிட்டு போகட்டும். நான் இப்படித்தான் இருப்பேன் என்று தீர்மானித்து விட்டால் என்னை அவளால் மாற்ற முடியாது. என்னை பொறுத்தவரை என் கலை திறமையை வெளிப்படுத்த எனக்கென தனி மேடை தேவை. அதை உருவாக்கி தர வனிதாமணி தயாராக இருக்கிறாள். அதற்காகத்தான் அவளை நாடி போகிறேன். வெகு விரைவில் எனது நாட்டயம் எங்கெல்லாம் நடக்கிறது என்ற பட்டியல் உங்களை வந்து சேரும். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாம் வடிவு. மாமா, வடிவை போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். சிலருக்கு சொன்னால் புரியும், பலருக்கு பட்டால் தான் தெரியும். வடிவு 2ஆம் ரகத்தை சேர்ந்தவள். பட்டு திருந்தி வரட்டும். நீ கவலைப்படாதே சுந்தரி. வடிவு, மன்னிக்க வேண்டும் துரை. நீ ஆடு வனிதாமணி. ஆடுவதா? அது சரி. அபசகுணமாக தும்மி ஆட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பிறகு ஆடு என்றால் எப்படி ஆடுவது? நிறுத்தியதுதான். துரை, தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நானும் தும்மலை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என்றுதான் முயற்சித்தேன். ஆனால் முடியவில்லை துரை. நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் சற்று சந்தோஷமாக எழுந்தேன். அதையும் கெடுத்து விட்டாயா? மன்னிக்க வேண்டும் துரை. நான் வேறொரு நாள் நீங்கள் மட்டும் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுக்காக மட்டும் நான் ஆடுகிறேன். அதுவும் சரிதான். நமக்குள் எந்த தொந்தரவும் வேண்டாம். You're most welcome. நீ எப்போது வேண்டுமானாலும் இந்த அக்னியின் இடத்திற்கு வரலாம். By the way, நாட்டியம் fantastic. மிகவும் அற்புதம். சம்புலிங்கம், வனிதாமணியை பற்றி நீ சொன்ன போது நான் நம்பவில்லை. அரை மனதோடு தான் நான் நாட்டியத்திற்கு அழைத்தேன். ஆனால்
வனிதாமணியின் நாட்டியத்தை கண்ட பிறகுதான் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை புரிந்து கொண்டேன். வனிதாமணி, உன் நாட்டியத்திற்கு எவ்வளவு முத்து மணிகளை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. என் மனதை ஈர்த்து விட்டாய் நீ. ஏன் சம்புலிங்கம், உங்கள் புராண கதைகளில் சொல்வீர்களே, ரம்பை, ஊர்வசி, மேனகை என்று. அந்த மூவரும் சேர்ந்தால் வனிதாமணி என்று வைத்துக் கொள்ளலாமா? துரை, நாட்டியம் ஆடுவது முக்கியமில்லை, யார் முன்னால் ஆடுகிறோம் என்பதுதான் முக்கியம். உங்களை போன்ற உயர்ந்த கலா ரசிகர்கள் முன்னால் ஆடும்போது அந்த ஆட்டத்திற்கு தானாக சிறப்பு ஏற்பட்டு விடுகிறது. இன்று என் நாட்டியம் சிறப்பாக அமைந்ததற்கு காரணம் நீங்கள்தான் துரை. உங்கள் ரசனைதான் என்னை இந்த அளவிற்கு ஆட வைத்தது. குட், வெரி குட். வனிதாமணி, நீ நாட்டியத்தில் மட்டுமல்ல, பேச்சிலும் சிறந்தவள், அழகிலும் மிக சிறந்தவள். இன்னும் உன்னை என்னென்னவோ சொல்லி பாராட்ட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு தமிழ் வார்த்தைகள் தான் எனக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்த்தீர்களா, இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? இப்படி இருப்பதை விட்டுவிட்டு என் நேரமும் மூளையை போட்டு கசக்கிக் கொண்டு அவனை கொல்லலாமா, இந்த நாட்டை பறிக்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உடம்பு என்ன ஆவது? கொஞ்ச நேரமாவது மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இன்று செய்வதை மட்டும் சிந்தியுங்கள். இப்போது உங்கள் முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் இந்த வனிதாமணிதான். சிறிது நேரத்தில் உங்கள் மனதில் உள்ள கவலையெல்லாம் போக்கி புத்துணர்ச்சி பெற வைத்து விட்டாளே, உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி விட்டாளே. உண்மைதான் சம்புலிங்கம், உண்மைதான். எனக்கு சிறிது நாட்களாகவே பெரும் பிரச்சனை. I'm facing a lot of problems, big pressure from British. But now I'm totally free. வனிதாமணியை பார்த்ததும் என் மனதில் இருந்த கவலை எல்லாம் flied away, பறந்து போய்விட்டது. வனிதாமணி, நீ இவ்வளவு சிறப்பாக நாட்டியம் ஆடுகிறாயே, யாரிடம் இதை கற்றுக்கொண்டாய்? உனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தது யார்? அடியேன்தான். வணக்கம் பிரபு. நீயா? நீ எதையோ உருண்டையாக வைத்துக் கொண்டு ட்ரம்ஸ் அல்லவா தட்டிக் கொண்டிருந்தாய்? என்ன ட்ரம்ஸா? இல்லை, அதன் பெயர் மிருதங்கம். என்ன தங்கம்? மிருதங்கம். ஓகே ஓகே. ஆமாம், நீ எப்படி வனிதாமணிக்கு நாட்டியத்தை கற்றுக் கொடுத்தாய்? துரை, நாட்டிய கலை மட்டுமல்ல, எல்லா கலைகளும் இந்த அடியேனுக்கு கைவந்த கலை. எனக்கு அத்தனையும் அத்துப்படி. வனிதாமணிக்கு நாட்டிய கலையை ஊட்டி வளர்த்த ஆசான் இந்த அடியேன்தான். சம்புலிங்கம், who is this? துரை, இவர் பெயர் வைத்தி. வனிதாமணிக்கு இவர்தான் மாமா. அது தாய் மாமா. வனிதாமணியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பாளர் என்று கூட சொல்லலாம். சிறு வயதில் இருந்து வனிதாமணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்து அவளை உயர்வாக வளர்த்திருப்பது இந்த வைத்தி தான். துரை, இந்த வைத்தி வனிதாமணிக்கு கற்றுக் கொடுத்ததில் ஒரு வகை நாட்டியத்தை மட்டும்தான் இப்போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் பல விஷயம் வனிதாமணி கைக்குள் இருக்கிறது. மிஸ்டர் வைத்தி, கைக்குள் ரேகைகள் மட்டும்தானே இருக்கும், நீ வேறு எதையோ சொல்கிறாயே? துரை, நான் சொன்னது அபிநயம் பிடிப்பது. அதைத்தான் வனிதாமணி கைக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஓகே ஓகே. ஆமாம், ஏன் உடம்பு முழுக்க எதையோ பூசிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கு உடம்பில் ஏதாவது பிரச்சனையா? என்னது பிரச்சனையா? துரை, இது உடம்பு பிரச்சனைக்காக பூசிக்கொள்வது இல்லை. உடம்பு நன்றாக இருப்பதற்காக இதை பூசிக்கொண்டிருக்கிறேன். எங்கள் தமிழகத்தில் வெயில் அதிகம், அதனால் உடம்பு சூடாகிவிடும். அந்த சூட்டை தணிப்பதற்காகத்தான் இந்த சந்தனத்தை உடம்பில் பூசிக்கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற வெள்ளைக்காரர்கள்
உடம்பு சூட்டை தணிப்பதற்கு வேறு மாதிரி தணித்துக் கொள்வீர்கள். எங்களுக்கு அதெல்லாம் சரி வராது. அதனால்தான் இந்த மலாய சந்தனத்தை உடம்பு முழுக்க பூசி இருக்கிறேன். மனமும் கமகமென்று வருமே. No, I don't like this smell. என்ன துரை, அப்படி என்றால்? யோ வைத்தியே, ஆங்கிலம் தெரியாதா உனக்கு? அதற்குத்தான் என்னை போல் அவ்வப்போது வந்து துரையிடம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது. ஸ்மெல் என்றால் மனம். உன் சந்தன மனம் துரைக்கு பிடிக்கவில்லையாம். அது சரி, அவருக்கு ஆண்களின் மனம் என்று பிடித்திருக்கிறது. பிறகு எப்படி என் மனம் பிடிக்கும்? வாட்? இல்லை, உங்களுடைய ரசனையே வேறு, என் ரசனை வேறு. துரை, நீங்கள் உடல் வாசனைக்காக சில ரசாயன கலவையை பயன்படுத்தி அங்கும் இங்கும் புசு புசு என்று அடித்துக் கொள்வீர்கள். நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? இயற்கையை ஒத்து வாழ்பவர்கள். மூலிகையை பயன்படுத்தித்தான் வாசனை திரவியத்தை தயாரிப்போம். அதுபோன்றதுதான் இந்த சந்தனமும். நாங்கள் பயன்படுத்துவது இயற்கை, நீங்கள் பயன்படுத்துவது செயற்கை. வைத்தியே, இப்போது நீ எதற்கு இயற்கைக்கும் செயற்கைக்கும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இப்போது பாடம் நடத்த வேண்டியது வனிதாமணி, படிக்க வேண்டியவர் துரை. அதனால் நாம் இங்கு இருப்பது நல்லதல்ல. என்ன துரை, நான் சொல்வது சரிதானே? சம்புலிங்கம், உன் வாழ்க்கையிலேயே இப்போதுதான் உருப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாய். ஆனால் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் செயலிலும் அதை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜமீன்தார், இதற்கு மேலும் நாம் இங்கு இருந்தால் சிப்பாயை அழைத்து நம் கழுத்தை பிடித்து துரை வெளியே தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடுவார். வாருங்கள் போகலாம். வருகிறேன் துரை. வருகிறேன் துரை. வனிதாமணி, உன் நாட்டியத்தின் மூலம் இந்த கர்னல் அக்னியை திருப்தி செய்து விட்டாய். அதற்கு பரிசாக நான் உனக்கு ஏதாவது ஒன்று தர வேண்டும். என்ன தருவீர்கள்? ஏதோ ஒரு ஜமீனுக்கு என்னை ஜமீன்தாரினி ஆக்கி விடுவீர்கள், அவ்வளவுதானே? நோ 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 நோ, அதற்கும் மேலே. அதற்கும் மேலா? ஓ, அம்பலத்துக்கு அம்பலக்காரினியா? Not like that, வனிதாமணி. வேறு? ஓ, ஒருவேளை பாளையத்திற்கே ராணியோ? வாட் வனிதாமணி, சிம்பிளாகவே யோசிக்கிறாய். Think better. இப்பொழுது புரிந்துவிட்டது. என்ன புரிந்தது? நாட்டிற்கே என்னை ராணியாக்க போகிறீர்கள். Yes, you're right. ஆனால் இந்த நாட்டுக்கல்ல, எங்கள் பிரிட்டிஷுக்கே உன்னை ராணியாக்க போகிறேன். என்ன, பிரிட்டிஷுக்கா? எஸ், நாம் இந்த நாட்டை பிடித்த பிறகு நாமே நீங்கி இருக்க வேண்டும். பிரிட்டிஷுக்கு சென்று நம் வாழ்க்கையை அங்கே அமைத்துக் கொள்ளலாம். அச்சச்சோ. வாட் ஹேப்பன் வனிதாமணி? எனக்கு பிரிட்டிஷ் மொழி பேச தெரியாதே, ஆங்கிலம் பேச வராதே. டோன்ட் வரி, தமிழ் மொழியை பிரிட்டிஷாரின் தாய்மொழியாக மாற்றி விடுவோம். இனி நீதான் பிரிட்டிஷ் ராணி. Come on, let's go. என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் அழைப்பை மதித்து ஒருவருக்கொருவர் அதை அறிவித்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்துவிட்ட உங்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாயக்கரே, தாங்கள் இன்று எவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறீர்கள் என்பதை அம்பலக்காரர்கள் அனைவரும் அறிவார்கள். மருதுபாண்டியருக்கு வலதுகரமாயிருந்து செயல்படுகிறவர் தாங்கள்தான் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் தாங்கள் அழைத்தீர்கள் என்று தெரிந்தவுடன் அனைவரும் வந்துவிட்டோம். இதற்காக தாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆம் நாயக்கரே, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சிலவற்றால் எங்கும் எதற்கும் போக விரும்பாதவன் நான்.
ஆனாலும் தாங்கள் நடத்தப் போகும் ஆலோசனை கூட்டம் இதுவென்பதால் மட்டுமே வந்துவிட்டேன். அனைவரிடமும் சென்று இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கும் விஷயத்தை சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்தவர்களே நாங்கள் தான். அப்படி இருக்க நாங்கள் வந்ததில் வியப்பென்ன இருக்கிறது? அப்படி சொல்லுங்கள். அதனால் கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்கள். அதுவும் சரிதான். இன்று நாம் இங்கு விவாதிக்க வேண்டியவற்றில் முதலாவது, சில அம்பலக்காரர்கள் நாடுகளாக இருக்கும் தங்கள் பகுதிகளை கோட்டங்களாக மாற்ற முயல்கிறார்கள். அதனால் பெரும் விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று ஏற்பாட்டை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இரண்டாவது, நான் கண்டுபிடித்திருக்கும் நவீன ஆயுதங்களை அதிக அளவில் தயாரிக்க ஆங்காங்கே ஆயுத சாலைகள் அமைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதாகும். முதலாவது பிரச்சனைக்கு தீர்வு காண பாகனேரியார் பொறுப்பேற்றிருக்கிறாரே. மருதுபாண்டியர்களே அதை பற்றி சொல்லி தாங்களும் வலியுறுத்தியதால் பாகனேரியார் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால் இப்போது அதை பற்றி அவர்தான் விளக்க வேண்டும். முதலில் இது என்ன பிரச்சனை என்பது இதில் சம்பந்தப்படாமல் விலகி நின்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் அதை முதலில் விளக்கிவிட வேண்டியது என் கடமை. பல ஊர்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு என்று அழைக்கப்படுகிறது. பாகனேரி நாடு, பட்டமங்கல நாடு, சிறுகுடி நாடு, வெள்ளூர் நாடு, அஞ்சூர் நாடு, ஆனூர் நாடு என்பது போன்ற பெயர்கள் அப்படித்தான் ஏற்பட்டன. இப்படி பல நாடுகள் உள்ளன என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அந்த நாடுகளுக்கு தலைமை தாங்குவதால் தான் நாமெல்லாம் அம்பலக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இத்தகைய சில நாடுகள் ஒன்றாக இணைக்கப்படும் போது அது கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் பாளையக்காரர் ஆகிறார். நமது கோபால நாயக்கர் அத்தகைய பாளையக்காரர்களில் ஒருவராவார். இப்படி பல கோட்டங்கள் சேர்ந்தது மண்டலம் எனப்படுகிறது. அதை ஆள்பவர் மன்னர் ஆகிறார். அதற்கு சிவகங்கை சீமையும் அதை அரசாளும் மருதுபாண்டியர்களும் நாம் கண்முன்னே காணும் சான்றாகும். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனை என்ன? அதை சொல்லுங்கள். சில அம்பலக்காரர்களுக்கு நாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் அம்பலக்காரர்களாகவே இருப்பது? கோட்டங்களுக்கு தலைவனாகி பாளையக்காரன் என்ற நிலையை பெற வேண்டாமா என்ற ஆசை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் விளைவு என்னவாகும்? இவர் அவரது நாடுகளை தனக்கு சொந்தமாக்க பார்ப்பார், அவர் இவரது நாடுகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நினைப்பார். இதனால் என்ன நேரும்? அருகருகே இருக்கும் இரு அம்பலக்காரர்கள் தங்களுக்குள்ளே பகை பாராட்டுவார்கள். நான் பலம் படைத்தவனா, நீ பலம் படைத்தவனா என்று போட்டி ஏற்பட்டு போராக மாறும். இல்லை இல்லை, அத்தகைய நிலை வரக்கூடாது. இதை தீர்ப்பதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? அந்த நிலை வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டாமா? நிச்சயம் இப்படி ஒரு நிலை வராமல் தடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நல்ல வேளையாக இது போன்ற முயற்சிகளில் இறங்கி இருப்பவர்கள் குறிப்பிட்ட சில பேர்கள் மட்டும்தான். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து, இப்போது இருக்கும் இந்த நாடு நமக்கு நிலைத்து நின்றால்தானே அடுத்த நாடு பற்றி யோசிக்க முடியும். மொத்த தமிழகத்திற்கே ஆங்கிலேயர்களால் ஆபத்து நேர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு போட்டி தேவைதானா என்று கேட்டேன். நமது தமிழகம் ஒரு பெரும் போரை சந்திக்க இருக்கும் இந்த நேரத்தில் நமக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று வலியுறுத்தினேன். நிலைமையை நன்றாக புரிந்து கொண்ட அவர்கள், இனி இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டோம், உங்கள் முயற்சிகளுக்கு துணை நிற்போம் என்று உறுதி கொடுத்து விட்டார்கள். பலே பாகனேரியாரே, மருது பாண்டியர்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கை எவ்வளவு பொருத்தமானது என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். சிறுகுடியாரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆளுக்கு வேலியார் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார் என்பது தெரிந்ததுதானே. அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக பாடுபடுபவர், எல்லோருடைய நன்மையையும் நாடுபவர் என்பது அம்பலக்காரர்கள் அனைவருக்குமே தெரியும். அதனால்தான் மறு பேச்சில்லாமல் அவர் கருத்தை அனைவரும் ஏற்றிருக்கிறார்கள்.
என்ன பட்டமங்கலத்தாரே, நீங்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லையே? என்னிடம் எதற்கு இதை பற்றி கேட்கிறீர்கள்? எனக்கு இது சம்பந்தம் இல்லாதது. நான் அப்படி ஒரு விவகாரத்திற்கு போனதே இல்லை. முதல் பிரச்சனை தீர்ந்து விட்டதென்றால் அடுத்துள்ள பிரச்சனையை பற்றி பேசலாமே. அதுதானே இன்று மிக முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்வதும் சரிதான். இது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய விஷயம். அதே நேரம் விரிவாக செயல்படுத்த வேண்டியதும் ஆகும். நம்மை போல் ஆங்கிலேயரை எதிர்த்து ஈழத்தில் போராடிக் கொண்டிருக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். நான் தற்போது செய்திருக்கும் ஆயுதத்தில் ஒரு பகுதியை ஈழத்திற்கும் அனுப்பியிருக்கிறேன். அந்த ஆயுதங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு ஈழத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டு வந்திருக்கிறான் வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பன். இது எனக்கு தரப்பட்ட வாய்ப்பாகத்தான் கருதுகிறேன். இதற்காக நீங்கள் தரும் உற்சாகம் மேலும் இதை செய்விக்கக்கூடிய ஆர்வத்தை தருகிறது. என் நண்பன் ஆதப்பன் எதையும் சாதிக்கும் திறமை படைத்தவன் என்பது எனக்கு தெரியும். அடுத்த முறை ஈழத்திற்கு ஆயுதங்களை அனுப்ப வேண்டி இருந்தால் சொல்லுங்கள். நானும் ஆதப்பனும் இணைந்து சென்று வருகிறோம். அதற்கான வாய்ப்பு அவசியம் உருவாகும் வைரமுத்தா. நாம் அனுப்பிய சிறு அளவு ஆயுதத்திற்கே வைரமுத்து பண்டாரக வன்னியர் பெரிதும் நன்றி சொல்லி இருக்கிறார். போராட்ட வீரர்களுக்கு நடுவே ஆதப்பனை நிறுத்தி பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். இங்கு நாம் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கும் நேரத்தில் ஈழத்தில் வைரமுத்து பண்டாரக வன்னியரும் அதை நிச்சயம் சாதிப்பார். அதற்கு நாம் பெருமளவில் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும். அதேபோல் பல மடங்கு ஆயுதங்கள் நமக்கும் வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்றுக் கொண்டு அவரவர் பகுதியில் எவருக்கும் தெரியாதபடி ஆயுத சாலைகளை உருவாக்க வேண்டும். நான் கண்டுபிடித்த நவீன ஆயுதங்களைப் போல் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும். துப்பாக்கியை எப்படி தயாரிப்பது என்பதை சொல்லித்தர நான் பலரை தயார் செய்திருக்கிறேன். இப்போது நம் கண்முன் உள்ள ஒரே பிரச்சனை, துப்பாக்கிகளை உருவாக்குவதற்கு பொருள் வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்போது தீர்மானிக்க வேண்டும். அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே பொறுப்பெடுத்துக் கொண்டு தங்களால் இயன்ற தொகையை தர வேண்டும். ஏன் நாம் நமது மக்களிடம் கூட இதற்காக உதவி கேட்கலாம். வரிப்பணமாக கட்டக்கூடியவர்கள் அதில் ஒரு பகுதியை இந்த அரிய பணிக்கு தரமாட்டார்களா என்ன? வரிப்பணம் செலுத்தக்கூடிய செல்வந்தர்கள் இத்தகைய அரிய பணிக்கு உதவ மாட்டார்களா என்ன? என்ன பேசுகிறீர்கள்? மக்களிடம் இதற்காக சென்றால் நாமே இதை பிரபலப்படுத்தி விடுவது போல் ஆகிவிடாதா? ரகசியமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை நாமே வெளிச்சம் போட்டு காட்டியது போல் ஆகிவிடாதா? அதுவும் சரிதான். நாம் நம்மால் இயன்றவரை நமக்குள்ளே தான் இதை செய்து கொள்ள வேண்டும். நிச்சயம் நான் ஒரு நல்ல தொகையை தருவேன். நானும் என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். பிறகென்ன, எல்லோருமே இதற்கு உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள். நீங்கள் தரும் தொகை முழுவதையும் ஒருவர் பொறுப்பேற்று பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆங்காங்கே ஆயுத சாலைகளை உருவாக்கி இதை நன்றாக செயல்படுத்த வேண்டும். அப்படி இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்பதை நீங்களே தீர்மானித்து சொல்லுங்கள். இப்படி ஒரு கேள்விக்கு அவசியமே இல்லை. கோட்ட பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைத்த நமது பாகநேரியார்தான் இதற்கும் பொறுப்பேற்று செயல்படுத்த வேண்டும். அதுவும் சரிதான். இவரை விட தகுதியானவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? இவரிடமே அந்த பொறுப்பை ஒப்படைப்போம். என்ன பட்டமங்கலத்தாரே, ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்கள்? இதில் உங்கள் கருத்து என்ன? என் அண்ணன் மட்டும் எப்படி இதற்கு மறுப்பு சொல்வார்?
இது போன்ற பொது காரியங்களுக்கு அவர் எப்போதும் துணையாக இருப்பார். அவரும் இதை ஏற்றுக்கொள்வார். இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் அண்ணா இப்படி சொல்கிறீர்கள்? எனக்கு பாகனேரியார் மீது நம்பிக்கை இல்லை. பட்டமங்கலத்தாரே, நீங்கள் இப்படி சொல்வது வியப்பாக இருக்கிறது. இங்குள்ள எல்லோருடைய நம்பிக்கையும் பெற்றவர் பாகனேரியார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது? அவர் சமீபத்தில் செய்த ஒரு காரியம்தான் அவரை நம்ப முடியாமல் செய்துவிட்டது. அப்படி என்ன செய்து விட்டார்? சுந்தரி என்னும் நடன மங்கையை தனது உடைமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக வண்டி வண்டியாக சீரெல்லாம் அனுப்பியிருக்கிறாரே. அவரிடம் பணத்தை தந்தால் அது ஆயுத சாலைக்கு போகுமா அல்லது அந்த ஆடல் மங்கையின் வீட்டிற்கு போகுமா? பட்டமங்கலத்தாரே, நான் சுந்தரிக்கு சீர்வரிசை அனுப்பியது உண்மைதான். ஆனால் அது அவளை ஆசை கிழத்தியாக ஆக்கிக் கொள்வதற்காக அல்ல. முறைப்படி ஊரறிய மணந்து கொள்வதற்கு அச்சாரமாக. சுந்தரி என் மனைவி பட்டமங்கலத்தாரே. அதுதான் இன்னும் பிரச்சனை. நம்மை போன்ற அம்பலக்காரர்கள் இல்லத்தில் இருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவளை மனைவியாக்கிக் கொண்டிருந்தால் தாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கும். மேடையில் ஆடும் ஒரு பெண்ணை மனைவி என்று சொல்வது எப்படி பொருந்தும்? ஏன் பொருந்தாது? அவள் ஆடல் கலை கற்றவள் என்றால் நான் பாடல் கலை கற்றவன். பாட்டும் பரதமும் ஒன்றாக இணைவதற்கு யாரும் தடை போட முடியாது. பட்டமங்கலத்தாரே, ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. தங்கள் துணையை தாங்கள் விரும்பும்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமையும் இருக்கிறது. அதை பற்றி சபையில் விவாதிப்பது நிச்சயம் முறையல்ல. அப்படி சொல்ல முடியாத நாயக்கரே. அம்பலக்காரர் என்பவர் சமூகத்தின் பார்வைக்கு வந்துவிட்டால் பலருக்கு முன்னோடியாக திகழ்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் எதை செய்தாலும் அது பொது பிரச்சனையாகத்தான் ஆகிவிடும். அவரிடம் ஒரு பொறுப்பை தரும்போது யோசிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும். எதற்கு இந்த வேண்டாத விவாதம்? அம்பலக்காரர்கள் அனைவரும் பாகனேரியாரை முழுமையாக நம்புகிறார்கள். அவர்கள் பணத்தை பாகனேரியாரிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாயக்கரே, யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் தந்துவிட்டு போகட்டும். நான் இந்த கூட்டத்திற்கு வந்ததே உங்களுக்காகத்தான். நீங்கள் எடுத்திருக்கும் ஆயுத சாலை விரிவாக்கம் என்பதும் மிக முக்கியமான செயல்தான். அதற்கு நான் என் பங்கை நிச்சயம் தருவேன். ஆனால் அதை பாகனேரியாரிடம் தரமாட்டேன். உங்களிடம்தான் தருவேன்.